முஸ்லீம்ல வந்துட்டு கிறிஸ்தவர்களை வந்து கொல்றாங்க. And there was no mercy shown to them. RSF-னுடைய கூலிப்படைகள் நம்ம வந்து காட்டு மிராண்டிகள்னு சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய சங்கி குரூப்ஸ் ட்ரிகர் பண்ற மாதிரி தான் கீழ இருக்கக்கூடியவனால. அதான் பேர் கூட RSS மாதிரி ஒண்ணா இருக்குல்ல, சேம் அதே மாதிரிதான். சூடானை ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்கள் வந்து ஒண்ணு நேரடியா நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும், ஜைனிஸ்டுகளோட. பாஷர் ஏரியால மட்டும் ஒரு வாரத்துல 67,000 மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் வந்து காசாவோட ரொம்ப அதிகமான தெரியுது. இதுதான் நான் சொல்ல வரேன். இதுக்கு இடையில பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான். அவங்களுக்காக நம்ம அதிகமா பிரார்த்தனை பண்ணணும். நீட்டினர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்மளுடைய சாய் வித் மை பாயில சமீல் மஜீத் இணைஞ்சிருக்காரு. சூடான குறித்து நிறைய விஷயங்களை பேச போறோம். வாங்க அவர் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் அஸ்ஸலாம். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நிறைய அரசியல் சார்ந்த கருத்துக்களை வந்து உங்களுடைய சேனல்ல நீங்க பேசிட்டு இருப்பீங்க, அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சமீபத்துல நான் வந்து சோசியல் மீடியால ரொம்ப வைரலா பார்த்தது வந்து இந்த சூடானோட பிரச்சனை தான். முதல்ல அது எப்படி எனக்கு வந்துச்சுன்னா, முஸ்லீம்லாம் வந்துட்டு கிறிஸ்தவர்களை வந்து கொல்றாங்க, உலகம் முழுக்க காசா மக்களுக்காக பேசுறாங்க, அவங்க இஸ்லாமியர்களா இருக்கனால. ஆனா இங்க வந்து ஒரு கிறிஸ்தவ இனத்தை வந்து ஒரு முஸ்லீம் கொண்டுட்டு இருக்காங்க, யாரும் வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படின்றது வந்து போக போக முஸ்லிம்ஸையும் கொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, என்ன சூடான நடக்குது? பொதுவா அவங்களை பார்த்த ஒரு வறுமையான கண்ட்ரி மாதிரி தோணுது. இதுக்குள்ள பின்னாடி உள்ள பேக் ஹிஸ்டரி என்ன? ஆக்சுவலா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். ஆக்சுவலா என்னன்னா, சூடான் வந்து 2011 வந்து ரெண்டா பிரியுது. இதுல இருந்து நம்ம வருவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பல தசாப்தங்களா அங்க வந்து உள்நாட்டு போர்னு சொல்ல முடியாது, சில ஸ்கிரிமிஷஸ் நடந்துட்டு தான் இருக்கு. பட் 2011 சவுத் சூடான் ரெண்டா பிரியுது. சவுத் சூடானுடைய கேபிட்டல் வந்து ஜூபா, சூடானுடைய கேபிட்டல் வந்து ஹார்த்தூம். சரிங்களா? இப்ப இந்த சவுத் சூடான்ல பாத்தீங்கன்னா லார்ஜ்லி வந்து ஆப்பிரிக்கன் எத்னிக் குரூப்ஸ் தான், இனக்குழுக்கள் தான் இருக்குது. சரிங்களா? கிறிஸ்தவர்கள், ஆப்பிரிக்க இனக்குழுக்கள். சூடான்ல இப்ப இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, மெயினா சூடான்ல RSF வர்சஸ் சூடானிஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். சூடான்ல லார்ஜ்லி ப்ரிடாமினன்ட்லி பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் அண்ட் அரப்ஸ் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த நீங்க சொல்றீங்கல்ல இந்த கார்டு, அதாவது கிறிஸ்டியன்ஸ் வர்சஸ் முஸ்லிம்ஸ், இல்லைன்னா முஸ்லிம்ஸ் கில்லிங் ஆப்பிரிக்கன் குரூப்ஸ், எத்தனிக் குரூப்ஸ், இது வந்து ஏகாதிபத்திய ஜியோனிச ஊடகங்கள்னால ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா யதார்த்தத்துல அப்படி ஒரு பிரச்சனை அங்க இல்ல. ஒரு உள்நாட்டு பவர் ஸ்ட்ரகிள் தான் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. இப்ப என்னன்னா, ஆப்பிரிக்க மக்கள் வந்து இயல்பாகவே, அதாவது கிறிஸ்தவர்களாகட்டும், முஸ்லிம்களாகட்டும், ஆப்பிரிக்க இனக்குழுக்களாகட்டும், இயல்பாகவே பலஸ்தீன மக்களோடு தங்களை வந்து அவங்களுடைய சாலிடாரிட்டியை வந்து என்னைக்குமே வந்து இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பலஸ்தீன் மக்களினுடைய விடுதலைக்கு துணை நிற்கக்கூடியவர்களா தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுமே வந்து ஐரோப்பிய காலனி ஆதிக்கத்தினுடைய வழிகளை வந்து பல வருடங்களா உணர்ந்தவர்கள். ஏன்னா ஐரோப்பியா இப்போ லிபியாவை வந்து இட்டாலி காலனைஸ் பண்ணுது, இந்த மாதிரி பிரெஞ்சு காலனைசேஷன், இந்த போர்ச்சுகீஸ் காலனைசேஷன், இதெல்லாம் கடந்துதான் அவங்களும் வந்திருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இவங்க வந்து ஆபாரிஜின்ஸ், பலஸ்தீனியர்கள் வந்து பூர்வ குடிகள், ஜியோனிஸ்டுகள் வந்து ஐரோப்பிய காலனித்துவவாதிகள். அவங்க வந்து காலனைஸ் பண்ணி களவாடுறாங்க, இடங்களை சூறையாடுறாங்க, இவங்களை வந்து வெளியேற்றுறாங்க, இனப்படுகொலை செய்யறாங்க. அப்ப இயல்பாகவே வந்து ஆப்பிரிக்கர்கள், அது எந்த மதத்தவர்களாகவும் இருக்கட்டும், ஆப்பிரிக்கர்கள் வந்து பலஸ்தீனோட தான் நிற்பாங்க. இது ஏகாதிபத்திய ஜியோனிசவாதிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஒண்ணு. இன்னொன்னு வந்து இஸ்ரேல் வந்து ஆப்பிரிக்கா, குறிப்பா இந்த சூடான், எரிட்ரியா, எத்தியோப்பியா, இதன் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து தக்க வைக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்குது. ஏன்னா அது வந்து சீஷோர் பகுதிகள். ஏன்னா ரெட்சி வந்து யமன்னால கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஏன்னா யமன் வந்து அதை பிளாக்கேட் பண்ணதுல பில்லியன் கணக்கான லாசஸ் வந்து இஸ்ரேலுக்கு. சரிங்களா? சோ அப்போ இந்த ஒரு ரெட்டரிக்கை வந்து இவங்க கட்டவிழ்த்து விடுறாங்க. என்னன்னா, முஸ்லிம்ஸ் வர்சஸ் ஆப்பிரிக்கன்ஸ், அல்லனா முஸ்லிம்ஸ் வர்சஸ் ஆப்பிரிக்கன் எத்னிக் குரூப்ஸ், இல்லைன்னா முஸ்லிம்ஸ் வர்சஸ் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு கிளப்பி விடுறாங்க. இதுதான் இந்த இனப்படுகொலையின் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். இதுல நிறைய எக்ஸ்டர்னல் ஆக்டர்ஸ் எல்லாம் வராங்க, அவங்களுடைய நலன்கள் இருக்கு. இப்போ உதாரணத்திற்கு RSF, முகமது ஹம்தான் தக்லோனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய RSF, அவர்களுக்கு அதுல நலன்கள் இருக்குது. குறிப்பா முகமது ஹம்தான் டக்லோ RSF தலைவருக்கு வந்து அதுல மிகப்பெரிய நலன் இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து UAE-ல தான் அவருடைய பிசினஸஸ் எல்லாமே, பெரிய மல்டி பில்லியனர். UAE-க்கு வந்து சூடானுடைய தங்கத்தை கொண்டு அது செழிப்பாகி கொண்டிருக்கிறது. சோ UAE-க்கு இது பரஸ்பரம் நலன். சரிங்களா? இதை பத்தி நம்ம வீடியோல பேசியிருப்போம், சூடான் நான் போட்ட வீடியோஸ்ல. UAE-க்கு வந்து சூடானுடைய நேச்சுரல் ரிசோர்சஸ் ரொம்ப முக்கியம்.
தங்கம்னு மட்டும் இல்ல, விளைநிலங்கள், சூடான்ல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சுரல் லேண்ட்ஸ், விவசாய நிலங்கள், சூடான்ல இருக்கக்கூடிய தங்கம், இந்த ரெண்டுமே வந்து யுஏஇனுடைய எக்கனாமியை பூஸ்ட் பண்றதுக்கும் யுஏஇ பொருளாதார ரீதியா செழிப்படைகிறதுக்கும் யுஏஇக்கு ரொம்ப முக்கியம். அப்ப இது வந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு இடையில பிரச்சனை இல்ல, கிடையாது. அது ஒரு பொலிட்டிக்கல். ஆமா, அப்படி கிளப்பி விடப்பட்ட ஒரு பிம்பம். உதாரணத்திற்கு உங்களுக்கு கிளியரா புரியணும்னா, இந்த பார்வையாளர்களுக்கு, இப்ப இந்த சிரியா கிரைசிஸ் நடந்தது 2011ல வந்து பஷர் அல் ஆசாத்துக்கு எதிராக ஃபர்ஸ்ட் கிளர்ச்சி நடந்தது. அப்ப இருந்து அதற்கு பின்னாடி வந்த ஆண்டுகள்ல வந்து ஒரு இமேஜ் வந்து ஊதி பெரிதாக்கப்பட்டது. அது சதாம் ஹுசைனை பண்ணது கொன்ற நிகழ்வாகட்டும், கடாஃபியை இது பண்ணதாகட்டும், பஷர் அல் ஆசாத்தை ஓவர் த்ரோ பண்ணதாகட்டும், ஒரு ரெட்டரிக் வந்து நேரேட்டிவ் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டே இருந்தது. என்னன்னா ஷியாஸ் வர்சஸ் சுன்னிஸ் அப்படின்னு. அதுல என்ன மேட்ரு இவங்க மெயினா முன் வச்சாங்கன்னா, ஷியாஸ் கில்லிங் சுன்னிஸ் அப்படின்னு வச்சாங்க. சுன்னிகளை வந்து ஷியாக்கள் வந்து கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. இப்ப இதுல உள்ள இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் வந்து நம்ம நுணுக்கமா பேசினோம்னா, சதாம் ஹுசைனும் சரி, கடாஃபியும் சரி, பஷர் அல் ஆசாத்தும் சரி, அவர்கள் அளவுல அவர்களுடைய மக்களுக்கு அவர்கள் ஒரு சர்வாதிகாரியா இருந்தாலும், இவர்கள் சர்வாதிகாரி என்பதற்காக அவர்கள் வந்து ஆட்சி விட்டு அகற்றப்பட்டு கொல்லப்படவில்லை. எக்ஸப்ட் பஷர் அல் ஆசாத், மீது 2 பேரும் கொல்லப்பட்டாங்க. சர்வாதிகாரி என்பதற்காக கொல்லப்படவில்லை, மாறாக அவர்கள் அமெரிக்க இஸ்ரேலின் நலன்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் கொல்லப்பட்டாங்க. இப்ப சர்வாதிகாரின்னு சொன்னா அப்போ அரப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே சர்வாதிகாரி, எங்கேயுமே ஜனநாயகம் கிடையாது. அப்ப இங்க ஜனநாயகம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, இவர்கள் சர்வாதிகாரி அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, இவர்களுடைய இன்ட்ரெஸ்டுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கறதா முக்கியம். சோ இப்ப எக்ஸாக்டா சூடான்ல என்ன அதுதான் நடக்குது. இதுக்குதான் நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னன்னா, சூடானை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிடணும். சூடானை ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்கள் வந்து ஒண்ணு நேரடியா நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும், ஜயனிஸ்டுகளோட இந்த அரப் ரூலர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அல்லது அவர்களுடைய பப்பட்ஸினுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யுஏஇனுடைய கண்ட்ரோல்ல சூடானுடைய ஆட்சியாளர் இருக்கணும். ஐதர் சூடான் வந்து தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கணும், அமெரிக்கா இஸ்ரேல் நேரடி இல்லைன்னா தன்னுடைய நேரடி இன்ஃபுளுன்ஸ்ல யார் இருக்கிறாங்களோ கட்டுப்பாட்டுல அவர்களுடைய ப்ராக்சி ரூல் வந்து அங்க நடக்கும். இதுதான் இதற்காக நான் வந்து இந்த நீங்க சொன்னீங்கல்ல, முஸ்லிம்ஸ் வர்சஸ் கிறிஸ்டியன்ஸ், இல்லைன்னா முஸ்லிம்ஸ் வர்சஸ் ஆப்பிரிக்கன்ஸ், இந்த ஷியாஸ் வர்சஸ் சுன்னிஸ் அப்படிங்கிற நேரேட்டிவ் 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் கொண்டிருந்த நேரேட்டிவ்ல ஷியாஸை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல முஸ்லிம்ஸையும், சுன்னிஸை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஆப்பிரிக்கன்ஸையும் வச்சா என்னவோ அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. சோ இதுல வந்து யுஏஇ வந்து ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுது. இப்போ ஏன் யுஏஇ அதுக்குள்ள இன்வால்வ் ஆகுது? அதான் சொல்றேன், யுஏஇக்கு வந்து இதுல வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஏன்னா யுஏஇ வந்து, அதாவது பாத்தீங்கன்னா யுஏஇக்கு வந்து எக்கனாமிக்கலி அது வந்து ஸ்டேபிளா இருக்கிறது மட்டும் இல்ல, தன்னுடைய நாடை வந்து பொருளாதார ரீதியாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு விரைவாக வேகமாக ஒப்பீட்டளவுல நகர்த்தி கொண்டே செல்ல வேண்டும். அதற்கு தங்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசெட். ஏன் உங்கள்கிட்ட வந்து ஆயில் வெல்த் கண்ட்ரி தானே, நீங்க அதை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதானு சொன்னா அது வந்து ஸ்டேபிள் இல்ல. இப்போ எப்ப வேணாலும் தீந்துடலாம். பிளஸ் பெட்ரோ டாலருடைய அந்த டாலருடைய மதிப்பும் வந்து வீழ்ந்து கொண்டே இருக்கிறது. மிடில் ஈஸ்ட் வந்து எப்பொழுதுமே அன்ஸ்டேபிளாகவே இருந்து கொண்டிருக்குது. எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன போர், எப்படிப்பட்ட போர் வேண்டுமானாலும் வரலாம். இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட் சம்பந்தமாக தொடர்பாக இஸ்ரேல் ஈரான் போர் வந்தாலும், இஸ்ரேல் அரப் கண்ட்ரிஸ் போர் வந்தாலும், இங்க அந்த ஆயில் வெல்த் அப்படிங்கிறது, ஆயில் எக்கானமி அப்படிங்கிறது ஸ்டேபிள் கிடையாது, நிரந்தரம் கிடையாது. அப்ப தங்களுடைய எக்கனாமிக் ரிசோர்சஸ் எல்லாம் வந்து செக்யூர் பண்றதுக்கு கோல்டு அப்படிங்கிறது ஒரு வலுவான ஆசெட். சூடான்ல நிறைய தங்கம் இருக்குது. அதுவும் இந்த சூடான்ல, சவுத் சூடான் கிடையாது. சவுத் சூடான் வந்து ப்ரீடாமினென்டா ஆயில் வெல்த். இந்த சூடான் வந்து இப்ப நடந்துட்டு இருக்க ஜெனசைட் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூடான் வந்து ப்ரீடாமினென்டா கோல்டு ரிச் கண்ட்ரி. அதுல பிரைமரியா அதுல வந்து விளையக்கூடியது வந்து தங்கம், நேச்சுரல் ரிசோர்ஸாவே வருது. அப்போ இந்த இடத்துல யுஏஇ வந்து தன்னுடைய டாமினன்ஸை, இன்ஃப்ளூயன்ஸை வந்து செக்யூர் பண்ணலாம். சோ அந்த தங்கத்துல வந்து யுஏஇ எடுத்துக்குமா? ஆமா, எடுத்துக்குமான்னா கிட்டத்தட்ட ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லுது, கிட்டத்தட்ட வருடம் 1000 டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து ஓவராலா யுஏஇ வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணுது. அதுல 2/3 பங்கு தங்கம் வந்து சூடான்ல இருந்து இம்போர்ட் பண்ணுது. அதுல 400 டன்களுக்கும் மேலாக சட்டவிரோதமாக ஸ்மகிள் பண்ணுது. சட்டவிரோதமாக கிட்டத்தட்ட $30 பில்லியன் அதிகமாக யுஏஇ வந்து சட்டவிரோதமாக ஸ்மகிள் பண்ணுது. அது யுஏஇக்கு வந்து ரா கோல்டா போகுது, ரிஃபைன்டு கோல்டா போகல, ராவா போகுது. போய் அங்க வந்து ரிஃபைனர்ஸ் மூலமா ரிஃபைன் பண்ணப்பட்டு சட்டவிரோத தங்கம் யுஏஇனுடைய மார்க்கெட்ல சட்டப்பூர்வ தங்கமாக மாற்றப்படுகிறது. இப்ப இதுல 2 கேள்வி எனக்கு என்ன வருதுன்னா, முதல்ல இவ்வளவு தங்கம் உள்ள சூடான் எதுக்கு ஒரு போவர்ட்டியில வறுமையில தவிக்கணும் ஒண்ணு, அப்புறம்
பொதுமக்களை எதுக்கு அவங்க கொல்லணும்? இப்போ ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வரேன். அதுக்கு வந்து 2015 வந்து சூடானுடைய ட்ரேட் மினிஸ்டர் இதுக்கு ஆன்சர் பண்ணிருப்பாரு. சரி. சூடான் வந்து 2017 இவர் சொல்றாரு. 2015 ஒரு ரிப்போர்ட்டை சொல்றாரு. 2015 ஹார்த்தூம், சூடானுடைய கேபிட்டல் ஹார்த்தூம்ல இருந்து துபாய்க்கு சட்டவிரோதமாக 105 டன் தங்கம் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கேட்டீங்கல்ல ஏன் ஏழை நாடா இருக்கு, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 105 டன் தங்கம் வந்து சூடான் நேஷனல் பேங்க்ல வந்து டைவர்ட் ஆகி அதுல வந்து இன்வெஸ்ட் ஆகி இருந்தது அப்படின்னா இன்னைக்கு வந்து சூடானுடைய எக்கானமி வளர்வதற்கு இந்த ஒரு கான்ட்ரிபியூஷனே ஒரு முக்கியமான பங்களிப்பா இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு டன் அப்படிங்கிறது $46 மில்லியன், கிட்டத்தட்ட $4.6 பில்லியன் வந்து சட்டவிரோதமாக யூஏக்கு போயிருக்கு. அந்த $4.6 பில்லியன் வந்து சுடானுடைய கஜானால வந்து இருந்துச்சு. வறுமை மட்டும் இல்ல, சூடான் வந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு பணக்கார நாடாக வளர்றதுக்கு இந்த தங்கமே ஒரு வைட்டல். என்ன எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, சூடானுடைய வருடாந்திர ஏற்றுமதி வருவாய் இருக்குல்ல, எக்ஸ்போர்ட் ரெவன்யூ, இயர்லி எக்ஸ்போர்ட் ரெவன்யூக்கு பாதிக்கும் அதிகமான அமௌண்ட் தொகை வந்து யுஏஇக்கு சட்டவிரோதமாக கடத்தப்பட்டிருக்கு. அப்போ இது ஒண்ணு. இன்னொன்னு, தங்கத்துல மட்டும் இல்ல, அவன் வந்து நான் சொன்ன மாதிரி விவசாய நிலங்கள்லையும் யுஏஇனுடைய டாமினன்ஸ் இருக்கு. எந்த அளவுக்கு சொன்னா, அபுதாபி லேண்ட்ஸ்கேப் இருக்கலாம், மொத்த அபுதாபியினுடைய பரப்பளவு மாதிரியான பரப்பளவு அல்லது அதை விட அதிகமான பரப்பளவு யுஏஇனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. சூடான் நாட்டுல விவசாய நிலங்கள். அப்படியா? ஆமா. 2007 ஃபுட் கிரைசிஸ் வந்து இல்ல, அப்ப துபாய் ஸ்டேபிளா இருந்தது. ஏன்னா துபாய் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்தது ஃபுட், அதாவது காய்கறிகள், பழங்கள், சாப்பாட்டுக்கு எந்த விதத்திலும் வேர்ல்ட்லே ஃபுட் கிரைசிஸ் வந்தாலும் நமக்கு தட்டுப்பாடு வரக்கூடாது. அப்போ துபாயை கை தூக்கி விட்டது வந்து சூடானுடைய விவசாயம். சோ அப்போ துபாய் வந்து அதுல அன்காம்ப்ரமைசிங்கா இருக்கு. அப்போ துபாய்க்கு வந்து உதாரணத்திற்கு சூடானிஸ் ஆர்ம்டு போர்சஸுக்கும் RSF-க்கும் தான் அங்க வந்து இங்க இது நடந்துட்டு இருக்கு, ரைவல்ரி நடந்துட்டு இருக்குது, பிரச்சனை போயிட்டு இருக்குது. உங்க ரெண்டாவது கொஸ்டினுக்கு நான் வரேன். நீங்க பொதுமக்களை ஏன் கொள்றாங்க கேட்டாங்கல்ல, அந்த கொஸ்டின் ஏன்னா அதுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கு, இருந்தாலும் நான் சொல்றேன். இப்போ இந்த சூடானிஸ் ஆர்ம்டு போர்சஸ் ஒருவேளை ஹார்த்தூம் சூடான் கேபிட்டலை டேக் ஓவர் பண்ணி சூடான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துட்டுது அப்படின்னா யுஏஇ இப்போ கொள்ளையடிக்கிறத பண்ண முடியாது. ஏன்னா யுஏஇக்கு வந்து RSF-னுடைய ஹமித்தி தான் யுஏஇனுடைய ஆளு. அவங்க தான் ஹெல்ப் பண்றாங்க. அவங்க தான் தங்கத்தை கொடுத்துட்டு அவங்க என்ன எடுத்துறாங்க? வெப்பன்ஸ் அண்ட் மணி. இப்போ வெப்பன்ஸ் எதுக்கு? ஏன்னா ஹமித்தி வந்து யுஏஇ கூட 2023 மார்ச் ஏப்ரல்ல தான் இந்த போர் பூதாகரமா வெடிக்கு. 2023 மார்ச்ல வந்து RSF லீடர் ஹமித்தி வந்து யுஏஇக்கு டிராவல் பண்ணி முகமது பின் ஜாயித் யுஏஇனுடைய லீடரையும் ஷேக் மன்சூர் யுஏஇனுடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டரையும் சந்திச்சு பேசுறாரு. என்னன்னா, எனக்கு சூடானுடைய ஏகோபித்த ரூலரா நான் வரணும், நான் ஆட்சியாளரா இருக்கணும், அத நீங்க டேக் கேர் பண்ணுங்க. ஆமா, அது உங்களுடைய பொறுப்பு. நீங்க எனக்கு பொருளாதார ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட என்னுடைய சோல்ஜர்ஸுக்கு மருத்துவ உதவி கொடுப்பதன் மூலமாகவும் இம்மாதிரி நீங்க எனக்கு தொடர்ச்சியா ஹெல்ப் பண்ணணும். பதிலுக்கு நான் உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு, கோல்டு மூலமா உயர்த்துவதற்கும், இந்த விவசாய நிலங்கள் மூலமா உயர்த்துவதற்கும் நான் உத்தரவாதம். சரிங்களா? இதுதான் யுஏக்கு குயிட் ப்ரோ கோன்னு சொல்லுவாங்க, லத்தீன் வேர்டு, அதாவது பரஸ்பர பலன், ஆதாயம். சரிங்களா? அதனாலதான் சூடானிஸ் ஆர்ம்டு போர்சஸ் டேக் ஓவர் பண்ணி விடாம RSF வந்து ஆட்சியில வந்துடணும் அப்படிங்கறதுல துபாய் உறுதியா இருக்கு. இதுல ஏன் பொதுமக்களை கொள்றாங்க அப்படின்னா, அதுலதான் அந்த நேஷனலிஸ்டிக் கார்டு வருது. ஆப்பிரிக்கனிசம் வர்சஸ் இஸ்லாம், ஆப்பிரிக்கனிசம் வர்சஸ் அரபு. உதாரணத்திற்கு நீங்க ஒரு இஸ்லாம் ஒரு மார்க்கம் தாங்க, அது வந்து ஆப்பிரிக்கன் ஏத்துக்கிட்டாலும் முஸ்லிம் தான். ஆனா இவங்க எப்படி கொண்டுட்டு போறாங்கன்னா, நீங்க அந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டா நீங்க ஒரு அரபு, அப்படி மார்க்கத்தை ஏத்துக்கிட்டா நீங்க அத முஸ்லீம் அப்படிங்கிறது இல்ல. மார்க்கத்தை ஏத்துக்கிட்டு நீங்க முஸ்லீமா இருந்தா நீங்க அரபு. நீங்க அந்த மார்க்கத்தை ஏத்துக்கிடலைன்னா நீங்க பேர் தாங்கி உங்களுக்கு பேரு சாதாரண ஒரு முஸ்லீம் பேர் இருக்கும், ஆனா நீங்க இஸ்லாத்தை பின்பற்றல, நீங்க கிறிஸ்டியனாவோ ஆப்பிரிக்கன் இன ரீதியா நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க ஒரு ஆப்பிரிக்கன் தான். ஆப்பிரிக்கன் வர்சஸ் அரப். நீங்க முஸ்லீமா இருந்தாலே நீங்க கருப்பனா வெள்ளையனா அதெல்லாம் கிடையாது. இப்ப ரூலிங்ல இருக்க பவர் யாருக்கு சப்போர்ட்டர்ஸா இருக்கு? ஆப்பிரிக்கனிசம். இது அதாவது சூடானிஸ் ஆர்ம்டு போர்சஸ் வந்து முஸ்லிம்ஸுக்கும் இந்த அரபிசத்துக்கும். சூடானிஸ் ஆர்ம்டு போர்சஸ்ல வந்து ஷுவரா ரிப்போர்ட்ஸ் படி இஸ்லாமிக் ஃபேக்டர் இருக்கு, ஆனா இவன் வந்து அப்படி இல்ல. ஹமித்தி ஃபுல்லாவே வந்து அரப் எத்னிசிசம்.
சரிங்களா? அப்போ இந்த கார்டை வந்து மேல இருந்து ஜயனிஸ்ட் அண்ட் இம்பீரியலிஸ்ட் வந்து பிளே பண்றாங்க. அரப் எத்னிக் குரூப்ஸ் வர்சஸ் முஸ்லிம்ஸ். அதனாலதான் கொடூரமா கொலை பண்றான். இப்போ என்னதான் பணத்தை நீங்க கொடுத்தாலும் ஒரு மனிதனை வந்து இன்னொரு மனிதன் வந்து இவ்வளவு ஈவிரக்கம் இல்லாம மிருக மாதிரி கொலை பண்ண மாட்டான். இப்போ யூதர்கள் வந்து ஜியோனிஸ்டுகள் பலஸ்தீனர்களை கொலை பண்றான்னா அதுக்கு பின்னாடி பணமா இருக்குது. இனவெறி தானே இருக்குது. வி ஆர் சுப்பீரியர் ரைஸ். அதுதானே எங்களுடைய இடம், எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு வாக்களித்த நிலம், நாங்க தான் சுப்பீரியர் ரேஸ். therefore அதாவது யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட் இன் லிவிங். அப்ப அந்த மாதிரி நாங்க தான் சுப்பீரியர் இனம், நீங்க வந்து எங்களை கொலை பண்றீங்கிற ஒரு கார்டை வந்து மீடியா பிளே பண்ணும்போது ட்ரிகரிங் பாயிண்ட் தானே இது, ட்ரிகர் பண்ணி விடுறது. அப்போ இன ரீதியாக அந்த இனக்குழுக்களை முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்பி விடுறது. இந்த இடத்துலதான் RSF வருது. RSF வந்து ஒரு இன ரீதியாக, அதனாலதான் ஹமித்தி வந்து இப்ப ரீசெண்டா கூட எல்லா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸுக்கும் டிராவல் பண்ணி அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸினுடைய சப்போர்ட்டை வந்து செக்யூர் பண்றதுக்கு முயற்சியில ஈடுபட்டாரு. ஆனா இப்ப நீங்க சொல்றத பார்க்கும்போது நான் பார்த்த வீடியோஸ்ல அவங்க பொதுமக்களை டார்ச்சர் பண்ணிட்டு அல்லாஹ் அக்பர்ன்ற கோஷங்களை எழுப்புறது இது மாதிரி தானே தெரியுது. அதான் இப்போ அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இப்ப அந்த ஆரம்பத்துல இவங்க வந்து அந்த ஷியா சுன்னி கார்டை எப்படி பிளே பண்ணாங்களோ, அதாவது ஒரு ஷியா சுன்னிய கொல்றது மாதிரியான ஒரு ஃபுட்டேஜஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு மாதிரி இவனுங்க வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்ணானுங்க. நிறைய ஆர்கஸ்ட்ரேட்டட் வீடியோ இருக்கு. அதே மாதிரி இந்த சூடான் கிரைசிஸ்லயும் இது ஒரு ட்ரிகரிங், நல்ல ட்ரிகர் பண்ணி விடுறது. இப்போ அந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க, நீங்க ஒரு ஆப்பிரிக்கன் எத்தனை குரூப்பா இருக்கு, நீங்க நல்லவனாவே இருங்க, நீங்க ஒரு மாடரேட்டாவே இருங்க, உங்களுக்கு எந்த விதமான வன்முறையிலயும் உங்களுக்கு ஈடுபாடு இல்லை, இது ஆனா இது வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்காவே உங்களை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அவனுங்க செய்தா நம்ம எதுக்கு சும்மா இருக்கணும்? RSF கூலிப்படைகள் நம்ம வந்து காட்டு மிராண்டிகள்னு சொல்றோம். ஆனா அவனுக்கு கீழே இருக்கக்கூடியவனுங்க, அவனுங்களுக்கு நிறைய பேருக்கு மண்டையில கிடையாது. மேல என்ன நடக்குது, என்ன பாலிடிக்ஸ், இதன் மூலமா துபாய் எப்படி செழிக்குது, அதெல்லாம் தெரியும். இஸ்ரேல் அமெரிக்கா எப்படி வந்து இதன் மூலமா பலனடையுது எதுவும் தெரியாது. இங்க இருக்கக்கூடிய சங்கி குரூப்ஸ் ட்ரிகர் பண்ற மாதிரி தான் கீழே இருக்கக்கூடியவனால. அதான் பேர் கூட RSS ஒன்னா இருக்குல்ல, சேம் அதே மாதிரிதான் RSF ட்ரிகர் பண்றது. இவனுங்களுக்கு வேலை போய் கொள்றது, காட்டு மிராண்டித்தனமா கொள்றது. அதுக்கு ட்ரிகரிங் பாயிண்ட், ட்ரிகர் பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த ஊடகங்கள் பார்த்துட்டு இருக்கு. அதுலதான் நீங்க சொன்ன மாதிரியான இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் வருது. இதுல துபாயினுடைய ரோல் வந்து ரொம்ப வைட்டல் ரோல். நீங்க நான் ஒண்ணு சொல்றேன், இப்ப 2 வருஷமா இந்த இனப்படுகொலை போயிட்டு இருக்குல்ல, இந்த இனப்படுகொலை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுவும் காசால ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எல் ஃபாஷர் அப்படிங்கிற சூடானுடைய ஒரு பகுதி வந்து நவம்பர் 2021 வந்து RSF கண்ட்ரோலுக்கு போகுது. அந்த எல் ஃபாஷர் ஏரியால மட்டும் ஒரு வாரத்துல 67,000 மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது இந்த நம்பர்ஸ் வந்து காசாவோட ரொம்ப அதிகமா தெரியுது. இதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ காசாவில் கொல்லப்பட்ட, அதாவது வருடக்கணக்கில் கொல்லப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை இவன் வாரத்துல முடிக்கிறான். சரிங்களா? ஓவராலா பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் மக்கள் மேல கொல்லப்பட்டதா தகவல்கள் இருக்குது. இந்த எல்ஃபாஷர்ல மட்டும் 67,000 பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டதா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குது. இது வந்து காசாவுடைய ஓவரால் எண்ணிக்கை கிட்ட, அதோ 2 வருஷம் நடந்த எண்ணிக்கைக்கு நெருக்கமா வருது. அப்ப இனப்படுகொலையும் தெரியுது. அப்ப ஏன் இதை வந்து US நாளையும் பிரிட்டன்னாலையும் நேட்டோ கண்ட்ரீஸ்னாலையும் நிறுத்த முடியல? ஏன் நிறுத்த முடியல? அதுதான் எனக்கு கேள்வியா இருக்கு. கண்டிப்பா நிறுத்தலாம்ல. நீங்க ஈரானுக்கு சாங்ஷன்ஸ் விதிக்கீங்க, யமனுக்கு சாங்ஷன்ஸ் விதிக்கீங்க, லெபனானுக்கு சாங்ஷன்ஸ் விதிக்கீங்க. இப்ப ரீசெண்டா ஹிஸ்புல்லா வந்து டிசாம் பண்ணணும், ஆயுதங்களை கீழே போடணும், இல்லைன்னா உங்களுக்கு பொருளாதார தடை விதிப்போம். இதே மாதிரி UAEக்கு உங்களால ஏன் விதிக்க முடியல சாங்ஷன்ஸ்? இதுதான் பாயிண்ட். ஏன்னா UAEனுடைய இருப்பு அமெரிக்காவுக்கும் முக்கியம், இஸ்ரேலுக்கும் முக்கியம். ஒன்னும் இல்ல, இப்ப நான் கூட அடிக்கடி வலியுறுத்துறது உண்டு, காசாவில் இனப்படுகொலை தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதற்கு இஸ்ரேல் ஒரு பகுதி காரணம் என்றால், இன்னொரு பகுதி சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அப்படின்னு. எதன் வகையில காரணம்னா, நீ நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது 2வது அட்வான்ஸ். நீ இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்தாலே அவனால சர்வை பண்ண முடியாது. நீ ஹெல்ப் பண்ண என்ன, அவன் ஏர் ஸ்பேஸ கொடுக்க கூடாது, நீ அவனை காப்பாற்ற கூடாது. யமன் இங்க பிளாக் பண்ணா நீ ஆல்டர்னேட் ட்ரேட் ரூட் கொடுக்க கூடாது. சரிங்களா? நீ வந்து அமெரிக்கன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணி யமன் வந்து இஸ்ரேல் அடிக்கக்கூடிய ஏவுகணையை நீ பிளாக் பண்ணக்கூடாது, ஈரான்ல இருந்து வரக்கூடிய ஏவுகணையை நீ பிளாக் பண்ண. இந்த மாதிரி செய்யாம இருந்தாலே, உதவி செய்யாம இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொருத்தரும் செய்யாம. ஆமா, இவனுங்க நிறைய. அதான் அப்ப இப்படி செய்யறதன் மூலமா இஸ்ரேலுக்கு வந்து இந்த நாடுகள் அங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம், தன்னுடைய இருப்பை தக்க வைக்கிறது. பிளஸ் இவனுங்க வந்து ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்லயும் இணைச்சிட்டாங்க. சவுதி அரேபியா நார்மலைஸ் பண்ண போகுது. பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ல ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஒரு பிரஸ் மீட் வச்சாருல MBS வந்து, ஒரு பிரஸ் மீட் ஓபனாவே சொல்றாரு, we are ready to normalize ties with Israel provided two state solution பூசி மழுவுறாரு. சரிங்களா? அப்போ இந்த நாடுகளுடைய இருப்பு ரொம்ப முக்கியம். அதனாலதான் UAE கண்டு கொள்ளாம இருக்கு. இல்லைன்னா இந்த இனப்படுகொலை எப்பொழுதோ நின்றுக்கும். ஏன் நிக்காது? அதாவது அமெரிக்கா, நேட்டோ நாடுகள், பிரிட்டன்லாம்
நினைச்சா முடியும். ஆனா ரீசன்ட் ரிப்போர்ட் இன்னொன்னு புதுசா வந்திருக்கு 2025ல. யூகே வந்து ஆயுதங்களை யுஏஇக்கு அனுப்பி அந்த ஆயுதங்கள் RSF கையில இருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அப்போ யூகேயும் இந்த இனப்படுகொலையில இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ இது வந்து அவங்களுடைய ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட தக்க வைக்கிறதுக்கு, ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் தக்க வைக்கிறதுக்கு நடக்கக்கூடிய ப்ராக்சி வார். இப்ப பொதுமக்கள் வந்து இந்த அரசுக்கு எதிரான வேலையில ஈடுபடுறாங்களா? அவங்க இத இல்ல, ஒரு போராட்டம் நடந்தது. எப்போ நடந்ததுன்னா 2020. ஆமா, இப்போ அந்த பார்ட்டிஷன் ஆச்சு இல்ல, சவுத் சூடான். அதுக்கப்புறம் உமர் அல் பஷீர் அவர் தான் சூடானுடைய ரூலர். உமர் அல் பஷீருடைய ஜெனரல் தான், ஆர்மி ஜெனரல் தான் அப்துல் ஃபத்தாஹ் புர்ஹான், ஆர்மி ஜெனரல் தான். அப்போ உமர் அல் பஷீர் என்ன செய்தாரு அப்படின்னா, சூடான்ல இருக்கக்கூடிய கோல்டு மைன்ஸ் இருக்குல்ல, தங்க சுரங்கங்கள், அந்த தங்க சுரங்கங்களுடைய அந்த கண்ட்ரோலை, சூப்பர்விஷனை, அதற்கு அதாவது மைன் பண்ணி அதை கோல்டை வந்து இது பண்றதுக்கான பொறுப்புகளை வந்து வெல்த்தியா இருக்கக்கூடிய தன்னுடைய ராணுவ தளபதிகளுக்கும், கூலிப்படை, அவரே கூலிப்படை தலைவர்களை பொருளாதார ரீதியா இது பண்றாரு. அதாவது இதனுடைய கண்ட்ரோலை கூலிப்படைகளுக்கும் கொடுக்குறாரு, தன்னுடைய ராணுவ தளபதிகளுக்கும் கொடுக்குறாரு. சரிங்களா? உமர் அல் பஷீர். சோ உமர் அல் பஷீருடைய ராணுவ தளபதியா தான் அப்துல் ஃபத்தாஹ் புர்ஹான் வந்து இருக்கிறாரு. சோ உமர் அல் பஷீரை டாப்பிள் பண்ணிட்டு தான் ஒரு டிரான்சிஷனல் கவர்மெண்டா அந்த கோவிட் டைம்ல 2020ல வந்து அப்துல் ஃபத்தாஹ் புர்ஹான் வந்து சூடானிஸ் ஆர்ம்டு ஃபோர்சஸ் டிரான்சிஷனல் கவர்மெண்டா வருது, பெர்மனன்ட் கவர்மெண்டா இல்ல. உமர் அல் பஷீருக்கு அடுத்தது இது வருது. அப்ப இவங்க ஒரு ப்ராமிஸோட வர்றாங்க, இது ஒரு டெமோக்ராட்டிக் ரூலா கொண்டு போவாங்க. இல்ல, அப்துல் ஃபத்தாஹ் புர்ஹானுடைய செக்ரட்டரியா அவருக்கு அடுத்த பொசிஷன்ல ஹமிதி இருக்கிறாரு. எல்லாம் ஒரே கேங் தான், எல்லாம் ஒரே கேங் தான். அவருக்கு அப்துல் ஃபத்தாஹ் புர்ஹானுக்கு அடுத்த பொசிஷன்ல ஹமிதி இருக்கிறாரு, முகமது ஹம்தான் டக்லோ இருக்கிறாரு. சரிங்களா? இப்போ இவருக்கு வந்து இதுலதான் இவங்க வந்து அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணல அப்படிங்கறதுனால ஜனநாயக ஆட்சி இல்ல, கவர்மெண்ட்டை கலைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் தெருல இறங்கி போராடுறாங்க. போராடும் போதுதான் இவங்களுக்கு அதை செக்யூர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஹமிதி மூலமாக, ஹமிதி கண்ட்ரோல்ல RSF இருக்குது, RSF இன்வைட் பண்றாரு, எங்களுக்காக நீங்க வந்து வேலை செய்யுங்க, உங்களுக்கு நாங்க பொருளாதாரம் தாரோம், நீங்க எங்களுக்கு கேபிட்டலை செக்யூர் பண்ணித்தாங்க, இந்த மக்களை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வைங்கன்னு. அந்த இடத்துல அப்துல் ஃபத்தாஹ் புர்ஹான் நினைக்கல இந்த RSF நமக்கு எதிராகவே திரும்பும் அவரு. ஏன்னா சூடான்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட் இதை சொல்றாங்க. அப்துல் ஃபத்தாஹ் புர்ஹான் அதை கால்குலேட்டே பண்ணல, எந்த RSF நம்ம ரெக்ரூட் பண்றோமோ அந்த RSF நமக்கு எதிராகவே திரும்பும், அவங்களுக்கு எதிராகவே திரும்பிதான் இப்ப இப்படி வந்து நிக்குது இந்த இடத்துல வந்து. அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து எது பெட்டர்னு கேட்டா அவனுங்களை விட இவனுங்களே தேவையில்லை அப்படிங்கறதான் தெரியுது. ஆனா யுஏஇ மாதிரிப்பட்ட எக்ஸ்டர்னல் பிளேயர்ஸும், அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற ஏகாதிபத்திய ஜியோனிச சக்திகளும் சூடானிஸ் ஆர்ம்டு ஃபோர்சஸ் SAF ஆட்சி வர அனுமதிக்க மாட்டாங்க. ஹமிதி RSF தான் ஆட்சி வர அனுமதிப்பாங்க. அப்படி வந்தாதான் இவனுங்களுடைய நலனை வந்து செக்யூர் பண்ண முடியும். இதுதான் அங்க நிலைமை. அதனால இந்த இனப்படுகொலை கண்டினியூஸா போயிட்டு தான் இருக்கும் அன்டில் இவனுங்க ஏதாவது சாங்ஷன்ஸ் விதிச்சு யுஏஇ நிறுத்த சொல்லணும், இல்லைன்னா யுஏஇயா இதை வந்து நிறுத்தணும், ஆர்ம் சப்ளை பண்றது நிறுத்தணும். ஆனா அதுக்கான யாரும் யுஏஇ எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. எப்படி யாரை எதிர்பார்க்கிறீங்க? இப்போ அதான் உலமாக்கள் எல்லாம் வச்சு முஸ்லிம்கள் மைண்ட வந்து மூளைச்சலவை செய்து ஆட்சியாளருக்கு எதிராக பேசக்கூடாது அப்படி இப்படின்னு அங்கே இருக்கிறாங்க, யுஏஇல இருக்கிறாங்க. இப்ப இந்த பாட்காஸ்டோட முக்கியமான நோக்கமே இதுல இஸ்லாம பின்பற்றதுனாலதான் இந்த பிரச்சனைகள் அப்படின்ற பின்பத்தை உடைக்கணும்னா, நீங்க சொன்னதை வச்சு கேட்கும் போது இங்க இஸ்லாம் பின்பற்றாதனாலதான் இந்த பிரச்சனைன்றது தெரிய வருது. இது வந்து ஒரு முஸ்லீம் நான் முஸ்லீமுக்கான பிரச்சனைகள் இல்ல, இது வந்து ஊழல்வாதிகளுக்கும் இவங்களுக்கான சுரண்டல்வாதிகளுக்கான பிரச்சனை தான். அல்ஹம்துலில்லாஹ். ஆமா, இதுல நம்ம என்ன நினைக்கிறோம், ஒண்ணு இப்படி தீர்வு வரணும், இல்ல சூடானிஸ் ஆர்ம்டு ஃபோர்சஸ் தங்களுடைய எக்ஸ்டர்னல் பவர்ஸ் ஹெல்ப் கேட்டு அவர்களுடைய ஆயுத பலத்தின் மூலமாக RSF கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து இல்லைன்னா டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னா இது முடிவுக்கு வரும். இல்ல இது எதுவுமே நடக்கல அப்படின்னா இது வந்து பேச்சுவார்த்தைகள் ட்ரூஸ்னு பேரளவுக்கு தான் இருக்குமே தவிர இது இனப்படுகொலை. இதுக்கு இடையில பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான். அவங்களுக்காக நம்ம அதிகமா பிரார்த்தனை பண்ணணும். இதுல இன்னும் முக்கியமா முஸ்லிம்களாகி நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, அல்டிமேட்டா கிரேட்டர் இஸ்ரேல்னு ஒரு மேட்டர் இருக்கு. ஆமா, சூடான் வருதா? கண்டிப்பா வருது. ஏன்னா சூடான், எத்தியோப்பியா, எரிட்ரியா இதனுடைய போர்ட்ஸ் எல்லாம் யுஏஇனுடைய கண்ட்ரோலுக்கு போகணும்னு இஸ்ரேல் நினைக்குது. அதன் மூலமாக அந்த ரெட் சி ஏரியாவை நம்மளுடைய சோ கால்டு இன்டர்நேஷனல் மாரிடைம் செக்யூரிட்டி அப்படிங்கிற அந்த குடையின் கீழே நாங்க இந்த ரெட் சியை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற பீடிகையில இஸ்ரேல் வந்து இதை வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டுட்டு வந்துரும். இப்ப இது ரெட் சி வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டுனா யமனுடைய பிளாக்கேட் வந்து அங்க பாசிபிள் இல்லை. ஏன்னா பில்லியன் கணக்கான லாசஸ்
அது மட்டும் இல்ல, இவன் வரக்கூடிய போகக்கூடிய கப்பல்லாம் யமன் வந்து அடிச்சிட்டு இருக்கிறான், ஈலாட் போர்ட் அடிக்கிறான், அங்க இருந்து தான் அடிக்கிறான். அப்ப அந்த போர்ட் சிட்டிஸ் எல்லாம் இவனுங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு சூடான், எத்தியோப்பியா, எரிட்ரியா மாதிரிப்பட்ட நாடுகள்ல வந்து தன்னுடைய கைப்பாவைய வச்சு தன்னுடைய டாமினன்ஸ் இன்ஃபுளுன்ஸ் அங்க இருந்துச்சுன்னு சொன்னா, ரெட்சியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். அவனுடைய நலன் கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்டுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு அதனாலதான் அவன் வந்து இதுல அவன் வந்து பின்னாடி இருந்து இயக்குறான், என்கரேஜ் பண்றான். இஸ்ரேல் வந்து பின்னாடி இருந்து அதை, ஏன்னா அமித்தி ரூலுக்கு வரணும் அவனுக்கு, அமித்தி ரூலுக்கு வரணும். அதனால ஒரே கல்ல 2 மாங்கா. உள்ளூர் முஸ்லீம்களும் காலியாவாங்க, உள்ளூர் முஸ்லீம்களும் ஆப்பிரிக்கன் எத்தனிக் குரூப்ஸை வச்சு காலி பண்ணிடுவானுங்க இனப்படுகொலை. இப்ப 67,000 பேர் எல் ஃபாஷர்ல ஒரு வாரத்திலே இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரே கல்ல 2 மாங்கா, முஸ்லீம்களையும் காலி பண்ணலாம், பிளஸ் இவனுடைய டாமினன்ஸும் இருக்கும். யமனை வந்து கண்டெயின் பண்ணலாம். ஏன்னா யமனை வந்து அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ அந்த பாபல் மந்தப் அப்படிங்கிற ஸ்ட்ரைட் ஃபுல்லா யமன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, ரெட் சி வரைக்கும் மாட்டிக்கிறான். சோ இது ஒரு முக்கியமான ஃபேக்டரா இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் யுஏஇனுடைய ரோலை மட்டும் பேசுறாங்க, இஸ்ரேலோட ரோல். அதற்கு பின்னாடி வந்து அமெரிக்கா, இஸ்ரேலினுடைய ரோல் வந்து, நேட்டோ நாடுகள், பிரிட்டனுடைய ரோல், இதெல்லாம் வந்து ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுது, முக்கியமான பங்காற்றுது. இல்லைன்னா இது என்னைக்கும் நின்று இருக்கும். ஒரு சதாம் ஹுசேன் உன்னால முடியுது, கடாஃபியை உன்னால கவிழ்க்க முடியுது, பஷர் அல் அசாத்தை உன்னால முடியுது, ஏன் யுஏஇ உன்னால நிறுத்த முடியல? கண்டிப்பா முடியும். அவங்களுக்கு அதுல லாபம் இருக்குது. உனக்கு சர்வாதிகாரனா இருக்கிறதோ இல்லையோ அது முக்கியம் இல்ல. ஒருத்த முஸ்லிமா நான் முஸ்லிமா அது உனக்கு பிரச்சனை இல்ல. ஆப்பிரிக்கன் இல்லையா, உனக்கு உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் அந்த இடத்துல உன்னுடைய ஜியோ பொலிட்டிக்கல், ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட வந்து தக்க வைக்கணும். அதுதான் மெயின். ஓகே, நிறைய சூடான் பத்தின தகவலை தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு லிட்டிவ் நெட்வொர்க் என்ற நம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.